எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 2வது சர்க்கம். மனோஜவம் மாருததுல்லிவேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. பலவான் ஹனுமான் கடக்க முடியாத கடலை தாண்டி திருக்கூடமலை சிகரங்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டிருந்த லங்கா பட்டணத்தை பொறுமையாக பார்வையிட்டார். அப்பொழுது மரங்களினின்றும் சொரியப்பட்ட மலர் மாறிகளால் மலர்மயமாகவே ஆகிவிட்டார். அந்த வீரன், சிறந்த பராக்கிரமசாலியான அந்த திருச்செல்வன் 100 யோஜனை தூரம் கடந்து வந்தாலும் பெருமூச்சு கூட விடாதபடி களைப்பு ஏதுமின்றி அங்கே வீற்றிருந்தார். பல நூற்றுக்கணக்கான யோஜனை தூரமாக இருந்தாலும் நான் சுலபமாக அந்த தூரத்தை தாண்டி விடுவேன். அந்த கடலின் தூரம் 100 யோஜனை தூரம் மட்டும்தானே, இது எனக்கு பொருட்டே இல்லையே என்று மாருதி தனக்குள் எண்ணிக்கொண்டார். வீரர்களுள் தலை சிறந்தவரும் தாவி செல்வோர்களின் முதன்மையில் இருப்பவரும் பெருங்கடலை வெகுவேகமாக தாண்டி லங்கை அடைந்தவருமான வானர சிரேஷ்டனும் தேஜஸ்வியான ஹனுமான் கருமையான புல் தரைகளையும் நறுமணம் பரவிய வனங்களையும் குன்றுகளையும் பாறைகளையும் ஊடுருவிச் சென்றார். மரங்கள் அடர்ந்த மலைகளையும் பூத்து குலுங்கிய வரிசையான காடுகளையும் கடந்து சென்று மலை மீது இருந்தபடி காடுகளையும் சோலைகளையும் பார்த்தார். வாயுகுமாரன் மலை சிகரங்களின் மீது அமைந்திருந்த லங்காபுரியை பார்த்தார். தேவதாரு, கொங்கு, பேரிச்சை, நன்றாக பூத்திருந்த அரளி, எலுமிச்சை, காட்டு மல்லி, தாழை, பிரியங்கம், வாசனை நிரம்பிய கடம்பம், ஏழிலை பாலை, மருதம், மலைசாத்தி, மலர்களுடன் கூடிய அரளி போன்ற வகை வகையான மலர் செடிகள், கொடிகள் ஆகியவற்றை கண்ணுற்றார். அவற்றில் கொத்து கொத்தான பூக்கள் சொரிந்திருந்தன. பல அழகான உத்தியான வனங்களில் மரங்கள் நெருக்கமாக வளர்ந்திருந்தன. வெவ்வேறு பருவங்களில் பூக்கக்கூடிய மலர்களும் காய்களும் ஒரே சமயத்தில் அந்த மரங்களில் இருந்தன. இஷ்டப்பிரகாரம் உருவங்களை ஏற்கக்கூடிய மாய சக்திகளை கொண்ட அரக்கர்கள் சுற்றிலும் உலவி வந்தார்கள். ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருப்பதைப் போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்கும் இந்த லங்காபுரியை நிர்மாணித்ததற்கு முன் விஸ்வகர்மா தனது மனதில் ஓர் அழகிய ஆரணங்கை கற்பனை செய்து அதையே ஒரு நகரமாக வடிவமைத்திருக்க வேண்டும் என்று தோன்றியது. இந்த நகரம் கைலாச பர்வதத்தின் சிகரத்தைப் போன்று ஆகாயத்தை தொட்டு விடுவது போலவும் உயரிய கட்டடங்களினால் விண்ணில் பறந்து செல்வது போலவும் இருக்கின்றது. இந்த நகரத்திற்கு வந்தால் கூட வானரங்கள் பலனற்றுத்தான் போவார்கள். இந்த லங்கா பட்டணத்தை தேவர்கள் கூட சுலபமாக யுத்தத்தில் வென்றுவிட முடியாது. அடைவதற்கே கடினமான சுலபத்தில் உள்ளே நுழைந்துவிட முடியாது. இந்த நகரம் ராவணனால் வெகு ஜாக்கிரதையாக காப்பாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. பெருந்தோல் வலியன் ராமன் இங்கு வந்து சேர்ந்தாலும் அவரால் என்னதான் செய்ய முடியும்? அதாவது வானரர்களுக்குள் 4 தான் இங்கு வரக்கூடிய திறமை உண்டு. அது அங்கதனுக்கோ நீலனுக்கோ எனக்கோ அல்லது அறிவாளி சுக்ரீவனுக்கோ தான் உண்டு. இப்பொழுது இவற்றையெல்லாம் பற்றி நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? முதலில் சீதை உயிருடன் இருக்கிறாளா இல்லையா என்பதை தெரிந்து கொள்கிறேன். சீதையை பார்த்த பிறகு அங்கேயே இவற்றை பற்றி சிந்தித்துக் கொள்கிறேன். அரக்கர்களின் நகரத்தில் நான் இந்த உருவத்துடன் நுழையக்கூடாது. கொடிய பலிஷ்டர்களால் அரக்கர்களால் இந்த நகரம் காவல் காக்கப்பட்டு வருகிறது. மிகப்பெரிய பணியை சாதிக்க வேண்டியிருப்பதால் சரியான சந்தர்ப்பம் பார்த்துத்தான் உள்ளே நுழைய வேண்டும். அசுரர்களாலும் தேவர்களாலும் கைப்பற்ற முடியாத அப்படிப்பட்ட லங்காபுரியை பார்த்து அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டபடியே ஹனுமான் கவலையில் ஆழ்ந்தார். எனக்கு எல்லாம் தெரியும் என்று அகந்தையுடன் நினைக்கும் மூடர்களாக இருக்கும் தூதுவர்கள் தங்கள் காரியத்தை கெடுத்து கொண்டு விடுவார்கள். நான் எடுத்துக்கொண்ட காரியம் அழிந்து போகாமல் இருக்க என்ன வழி? முட்டாள்தனம் எதுவும் நேரிடாமல் இருக்க வேண்டுமே. கடலை தாண்டி வந்த பிரயாசை வீணாக போகாமல் இருக்க என்ன செய்வது? ராமன் உலகத்தின் போக்கை நன்கு அறிந்தவர். அவர் காரியம் இப்பொழுது அனுகூலமாவதற்கு ராவணனின் அழிவை நிச்சயம் விரும்புவார். நான் எனது சுய வடிவுடன் கூடியவனாய் அதாவது மிகப்பெரிய குரங்கு உருவத்தில் இங்கு நின்றிருந்தால் நிச்சயம் நான் அழிந்துதான் போவேன். எனது எஜமானரின் காரியமும் கெட்டுப்போகும். ஆகையால் நான் இப்பொழுது இருக்கும் மிகப்பெரிய பரிமாணத்தை சுருக்கிக் கொண்டு சிறிய வடிவை ஏற்று இரவில் லங்கையில் நுழைகிறேன். அப்பொழுதுதான் ராம காரியம் சுலபமாக கைகூடும். நுழையவே முடியாத ராவணனின் தலைநகர் லங்கையில் பிரவேசம் செய்து எல்லா இல்லங்களிலும் தேடி பார்த்து ஜனககுமாரியை கண்டுபிடிக்கிறேன் என்று சிந்தனை செய்தபடி சூரியனின் அஸ்தமான காலத்தை எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தார். வைதேகியை பார்ப்பதற்கு அவர் மிக ஆவலுடன் இருந்தார். சூரியன் அஸ்தமானம் அடைந்தார். இரவும் வந்தது. மாருதி தனது வடிவை சுருக்கிக் கொண்டார்.
ஒரு பூனையின் அளவு பரிமாணத்தில் பார்க்க அற்புதமாக இருந்தார். அவர் வேகமாக தாவிச் சென்று லங்காபுரியில் நுழைந்தார். வீதிகள் வரிசை வரிசையாக அமைக்கப்பட்டு லங்காபுரி அழகாக திகழ்ந்தது. வீட்டு தோரண வாயில்கள் தங்கமயமாகவும் சித்திர வேலைப்பாடுகளுக் கொண்டும் நாற்புறமும் அலங்காரமாக திகழ்ந்தன. நினைத்து பார்க்க முடியாத எழில் கொண்டதாகவும் அற்புதமான வடிவமைப்பை கொண்டதாகவும் இருக்கும் இந்த லங்காபுரியை பார்த்து மாருதி ஒரு பக்கம் கவலை கொண்டவராகவும் மறுபக்கம் மகிழ்ச்சி கொண்டவராகவும் ஆனார். சீதையை பார்க்க முடியுமா என்பது கவலை, நிச்சயம் அவரை கண்டுபிடித்து விடலாம் என்ற நம்பிக்கையில் மகிழ்ச்சி. அப்பொழுது சந்திரன் உதயமானான். மாருதிக்கு அவர் துணை புரிய எண்ணினான் போலும். ஆகையால் அவன் தாரகை கணங்கள் புடைசூழ தனது 1000 கிரணங்களால் நிலவை ஒரு விதானமாக விரித்து உலகில் ஒளியை பரப்பிக்கொண்டு விண்ணில் எழுந்தான். சந்திரனின் ஒளி சங்கின் பிரகாசத்துடன் பால், தாமரை தண்டு ஆகியவற்றின் வெள்ளை நிறத்தை கொண்டிருந்தது. ஒரு பொய்கையில் அன்னம் மிதந்து வருவதைப் போல சந்திரனும் ஆகாய வெளியில் மிதந்து வருவதை வானர வீரன் கண்ணுற்றான். 2வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராமம் ரகுகுலதிலகம் சிவதனுஷாக்கிருக்கித சீதா ஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூளாமணி தர்ஷனகரம் ஆஞ்சநேயம் ஆசிரியம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானுகூலம் சத்ததம் ஸ்ரீராமச்சந்திர பாலயமா.